அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் என்ன பண்றான்? அந்த இடத்திலே இருக்கிறான், அந்த தேசத்துல வாழ்கிறான். ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சூழ்நிலை சாதகமா இல்ல, சூழ்நிலை எதிர்பார்த்தது போல இல்ல, சூழ்நிலை எனக்கு விரோதமாய் இருக்கிறது. இப்போது எல்லாம் பார்ப்பதற்கு எல்லாம் விட்டு விட்டு இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். எங்க ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கே தேடி போகிறார்கள், எங்கே நன்மை இருக்கிறதோ அங்கே தேடி போகிறார்கள், எங்கே அவர்களுக்கு ஒரு நிறைவு இருக்கிறதோ அங்கே தேடி போகிறார்கள். ஆனா நீங்க மட்டும் இந்த தேசத்துல இருக்க சொன்னீங்களே என்று ஈசாக்கு ஒரு வார்த்தையும் கேட்கல. அவன் அமைதியா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல அவன் விதை விதைக்கிறான். காரியம் அங்க எப்படி தெரியுமா இருக்கு? விதைச்சா அறுக்க முடியாது. அந்த தேசத்துல விதைக்கிறான். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதணும்? அவசியமே இல்லை. எல்லாம் தானே தேசத்துல விதைக்கிறான்.